ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் யூடியூப்பில் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அது நல்ல வியூஸ் போய் எலிஜிபிலிட்டிலாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பணம் சம்பாதிக்க அந்த அப்ளை பட்டன் ஒன்று வரும். அது கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் யூடியூப் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மானிட்டைஸ் தருவாங்க. அதை எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். எதனாலனா, இந்த அப்ளை பண்ணும்போது நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்னா என்னென்னா, யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறவங்க, அதே மாதிரி வெப்சைட்டில் பணம் சம்பாதிக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கூகுள் மூலமாக யாரெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு பணம் கொடுக்குற அந்த பேங்க் தான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிற பைசா அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேரும். நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது 2வது ஸ்டெப்பில் உங்களுக்கான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அது டீட்டெயிலும் கரெக்டாக கொடுக்கணும். உங்கள் நேம்லேருந்து அட்ரஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சம்மந்தமாக இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறோம். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறது YT ஸ்டுடியோ ஆப்லேருந்தே தான் பண்ண போகிறோம். அதனால் உங்களோட YT ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிங்க. அதில் இந்த கடைசி பேஜ் பேஜ் இருக்கும். அதில் இங்கே பாருங்கள், அப்ளை நவுன்னு வந்திருக்கு பாருங்கள். இவருக்கு மானிட்டைசேஷனுக்கு ஒரு எல்லா எலிஜிபிலிட்டியும் அவர் கிராஸ் பண்ணிட்டாரு. அதனால் அவருக்கு அப்ளை பட்டன் வந்திருக்கு. யூடியூப்பில் 2 விதமான எலிஜிபிலிட்டி இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி 3000 வாட்ச் அவர் எடுத்துருக்கணும் லாங் வீடியோ போடுறவங்க. இல்லை நீங்கள் ஷார்ட்ஸ் தான் போடுவீங்க அப்படின்னா 30 லட்சம் ஷார்ட்ஸ் வியூ எடுத்துருக்கணும் 90 நாளுக்குள்ளே. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கிராஸ் பண்ணி மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறேன். அங்கே அப்ளை பட்டன் காட்டும். 2வது கீழே வந்தீங்கன்னா இன்னொரு எலிஜிபிலிட்டி இருக்கும். 4000 வாட்ச் அவர் எடுத்துருக்கணும் லாங் வீடியோ போடுறவங்க. ஷார்ட்ஸ் போடுறவங்க 100 லட்சம் ஷார்ட்ஸ் எடுத்துருக்கணும். இதுதான் ஃபுல் அக்சஸ். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் ஒரு அப்ளை பட்டன் வரும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி மானிட்டைசேஷன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அக்சஸ் கிடச்சிடும். அதாவது மெம்பர்ஷிப், சூப்பர் தேங்க்ஸு, ஆட்ஸு, ஷாப்பிங்கு இது எல்லாமே கிடச்சிடும். நீங்கள் வெறும் அந்த ஃபஸ்ட் எலிஜிபிள் மட்டும் கிராஸ் பண்ணி மானிட்டைசேஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெறும் மெம்பர்ஷிப்பும் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம அப்ளை பண்ணுற சேனல் ஃபுல்லாகவே அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு ஒரே ஒரு அப்ளை பட்டன் வந்திருக்கு. இல்லை உங்களுக்கு ஒரு அப்ளை பட்டன் காட்டிட்டு கீழே எலிஜிபிலிட்டி காட்டுது ப்ரோ அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு மட்டும் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. செகண்ட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். இல்லை செகண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட அப்ளை பண்ணலாம். இது எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேர் எலிஜிபிலிட்டி ஃபுல்லாகவே கிராஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்ளை நவ் பட்டனே காட்டாது. அதுக்கு 2 காரணம் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நீங்கள் ஆன் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் மொபைலில் இந்த இமெயில் ஐடிக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணணும். அப்போ தான் அப்ளை நவ் பட்டன் காட்டும். அடுத்து 2வது காரணம் என்னென்னா, நீங்கள் எந்த விதமான கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கும் வாங்கியிருக்கக்கூடாது, வார்னிங்கும் வாங்கியிருக்கக்கூடாது. இது 2த்துல ஏதாவது இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுற அந்த பட்டன் ஷோ ஆகாது. நீங்கள் என்ன தான் எலிஜிபிலிட்டி கிராஸ் பண்ணி இருந்தாலுமே. ஓகேங்களா? அதனால் எலிஜிபிலிட்டி மட்டும் கிராஸ் பண்ணால் போதாதுங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்கணும். அடுத்து எந்த விதமான கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு இந்த அப்ளை நவ் பட்டனே வரும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எலிஜிபிலிட்டியும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டாங்க. எந்த விதமான கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கும் இல்லைங்க. அதனால தான் அவருக்கு அப்ளை நவ் பட்டன் வந்திருக்கு. சில பேருக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் வரும். அதனால தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் கீழே அப்ளை நவ்னு பட்டன் இருக்குது பாருங்கள், பிளாக் கலரில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிவ்யூ பண்ணணும். அதில் ஸ்டார்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி இதில் கீழே அப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா அதில் ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் அக்செப்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் தான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதில் ஸ்டார்ட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஷோ ஆகுங்க. இதில் 3வது இருக்கிறத விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் ஐ ஹேவ் அன் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். அதாவது ஆல்ரெடி உங்ககிட்ட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இல்லை உங்ககிட்ட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே கிடையாது, இப்போ தான் புதுசாக கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தாங்க வச்சிருக்கணும். 2 ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லாம் வச்சிருக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இல்லைனா தான் நீங்கள் செகண்ட் ஸ்டெப் செலக்ட் பண்ணணும். நான் புது ஆட்சன்ஸை கிரியேட் பண்ண போகிறேன்னு. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் எஸ் தான் கொடுக்கணும். எதனாலனா, ஆல்ரெடி நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்பயாவது முன்னாடியே கிரியேட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்படியே மறந்து விட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இல்லை ஏதாவது அந்த இமெயில் ஐடி கூட நீங்கள் மறந்துட்டு இருக்கலாம். நீங்கள் அதனால் எதுவும் ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்திருந்தால் அந்த நேம் ரிஜிஸ்டராக இருக்கும். யூடியூப் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் இதில் கரெக்டாக உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அக்கௌண்ட்டே கிடையாது, இது வரைக்கும் கிரியேட் பண்ணதே கிடையாதுன்னா செகண்ட் ஸ்டெப் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்ளை பண்ணுற இந்த யூடியூப் சேனலுக்கு ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கா. அதனால் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கிற ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுத்து புதுசாக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க அந்த எஸ் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. இத நீங்க கிளிக் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் இருக்குன்னு அர்த்தங்க. அதனால ஞாபகம் வச்சுங்க. எஸ் குடுத்துட்டு கீழ நெக்ஸ்ட் பட்டன் இருக்கு பாருங்க. அந்த பட்டன வந்து கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதுல வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். எந்த இமெயில் ஐடினா, ஆல்ரெடி உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த இமெயில் ஐடிய லாகின் பண்ணணுங்க. அங்க வந்து உங்களுடைய சேனல்ல இருக்கிற இமெயில் ஐடியும் காட்டும். அதனால நீங்க அந்த ஐடிய வந்து லாகின் பண்ற போறீங்க. நீங்க வந்து ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கல்ல ஆல்ரெடி, அந்த இமெயில் ஐடி தான் வந்து அங்க இருந்தா அத கிளிக் பண்ணிட்டு ஓகே குடுங்க. இல்லன்னா, அது கீழ ஆட் அனதர் அக்கவுண்ட்னு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு ஆட்சன்ஸ் இருக்கிற அந்த இமெயில் ஐடிய வந்து லாகின் பண்ணுங்க. இப்ப நான் பண்ற மாதிரி லாகின் பண்ணிடுங்க. நீங்க லாகின் பண்ணோனே இப்படி தான் ஷோ ஆகும். இதில வந்து கன்டின்யூ வித் திஸ் அக்கவுண்ட் அப்படின்னு போட்டு கீழ வந்து உங்களுடைய பப்ளிஷர் ஐடியிலருந்து உங்க நேமு, உங்க அட்ரஸ் எல்லாமே காட்டும். ஏன்னா, நீங்க ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கல்ல, அதனால வந்து உங்களுக்கு இந்த மாரி காட்டும். இல்ல உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கவுண்டே இல்லன்னா, உங்களுக்கு இதெல்லாம் ஷோ ஆகாதுங்க. அப்போ நீங்க புதுசா அக்கவுண்ட் தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால பேக் வந்து நீங்க புது அக்கவுண்ட் கூட கிரியேட் பண்ணலாம். இது எல்லாம் ஓகே வந்ததுன்னா, கீழ வந்து கன்டின்யூ குடுங்க. இங்க வந்து உங்களோட யூடியூப் சேனல் லிங்க் காட்டும். அதுக்கப்புறம் கீழ செட்டப் அக்கவுண்ட்ன்னு இருக்கு பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். இந்த பேஜ்ல ரீடைரக்ட் டூ யூடியூப்னு போட்டிருக்கு பாருங்க. ஒரு 10 செகண்ட் கழிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம திரும்ப ஒய்டி ஸ்டுடியோக்கே போகும். நம்ம அப்ளை பண்ணல அந்த இடத்துக்கே போகும். இல்ல உங்களுக்கு போகலன்னா, நீங்க ரீடைரக்ட் டூ யூடியூப் இத வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜுக்கு போகும். இங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. லோட் ஆனதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து டிக் மார்க் வந்துச்சு பாருங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப்பும் வந்து ஓகே ஆயிடுச்சு. அடுத்து வந்து கெட் ரிவ்யூடு 3வது ஸ்டெப் வந்து இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கு பாருங்க. அப்படின்னா உங்க சேனல அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு சீக்கிரமா வந்து ரிசல்ட் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு மானிடைசேஷன் கிடைச்சிருச்சா இல்லையான்னு. இது வந்து எவ்வளோ நாள் ரிசல்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 நாளுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா வந்துரும். ஓகேங்களா? அங்க வந்து 1 மாசம்னு போட்டிருப்பாங்க ரிசல்ட் வரதுக்கு. ஆனா அவ்வளோ நாள்லாம் ஆகாது. ஒரு 14 நாளுக்குள்ளே வந்துரும். சில பேர் 2 நாள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கொஞ்சமா வீடியோ போட்டிருப்பாங்க, ஓன் கன்டென்ட் போட்டிருப்பாங்க, அவங்கலாம் ஈஸியா சீக்கிரமா கிடைச்சிடும். நெறைய வீடியோ எக்கச்சக்க வீடியோ ஒரு 300, 400 வீடியோ, 500 வீடியோ போட்டிருக்கீங்கன்னா, அவங்க எல்லா வீடியோ செக் பண்றாங்கன்னா, அப்போ கண்டிப்பா டைம் ஆகும்ல. அவங்களுக்குலாம் தான் ஒரு 14 நாள் வரையும் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து புதுசா ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி எப்படி வந்து மானிடைசேஷன் அப்ளை பண்றது? அத பத்தி பார்க்கலாம். இந்த செகண்ட் ஸ்டெப்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் இல்லாதனால, நீங்க செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நோ ஐ நீட் டூ கிரியேட் ஒன் அப்படி இருக்கு பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து உங்க இமெயில் ஐடி வந்து லாகின் பண்ண சொல்லும். இங்க வந்து உங்க சேனல் ஐடி இருக்கும். இல்ல நீங்க வேற ஏதாவது ஐடி வச்சிருந்தீங்கன்னா, அந்த ஐடியும் காட்டும். உங்களுக்கு அதுல எந்த ஐடி வேணுமோ அத நீங்க கிளிக் பண்ணி ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பழைய ஐடி ஏதாவது நல்ல ஐடி இருக்குன்னா, அதிலேயே கிரியேட் பண்ணீங்க. இல்ல உங்களுக்கு வேற ஐடியா கிடையாது. ப்ரோ யூடியூப் சேனல்ல இருக்கிற ஐடி மட்டும் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த ஐடி யூஸ் பண்ணி கூட உங்க ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அத கிளிக் பண்ணி லாகின் பண்றங்க. லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாரி வரும். இதில ஃபர்ஸ்ட்ல வந்து உங்க சேனலோட லிங்க்க வந்து குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும். அதில வந்து நீங்க இந்தியால இருக்கீங்க, எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அந்த கண்ட்ரிய வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து கீழ வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நெறைய குடுத்துருப்பாங்க. அத அப்படியே ரீட் பண்ணிட்டு, கடைசியில வந்து ஒரு செக் பாக்ஸ் குடுத்துருப்பாங்க. ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்செப்ட் த அக்ரீமெண்ட் அப்படின்னு இருக்கும். அத வந்து டிக் பண்ணிட்டு, கீழ செட்டப் அக்கவுண்ட் இருக்கு பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம், அட்ரஸ்லாம் குடுக்கணும். இதில ரொம்பவே முக்கியமானது என்னன்னா, அக்கவுண்ட் டைப் இருக்கு பாருங்க. அது வந்து இண்டிவிஜுவல்ல மட்டும் தான் குடுக்கணுங்க. ஆர்கனைசேஷன் வந்து குடுக்கவே கூடாது. நீங்க ஒரு தனி நபர், நீங்க தனியா ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் சொல்றேன். ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க வந்து இண்டிவிஜுவலா தான் குடுக்கணும். நீங்க வந்து ஆர்கனைசேஷன் குடுக்கக்கூடாது. ஆர்கனைசேஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர்லாம் கேட்பாங்க. அதனால அது குடுக்கவே கூடாது. இண்டிவிஜுவல் மட்டும் தான் குடுக்கணும். அது குடுத்துட்டு அடுத்து வந்து நேம், உங்க தெரு பெயரு, அதுக்கப்புறம் உங்க ஊர் பேரு, அதுக்கப்புறம் வந்து சிட்டி, பின்கோடு, கடைசியா வந்து ஸ்டேட் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழ வந்து ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அது குடுக்கலாம், இல்ல குடுக்காமலும் விட்டுடலாம். அது வந்து உங்க விருப்பம் தான். அதுக்கப்புறம் கடைசியில கீழ சப்மிட் இருக்கும். அந்த சப்மிட்ட வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ் வரும். அதுல வந்து ரீடைரக்ட் டூ யூடியூப் அப்படின்னு இந்த மாதிரி ஷோ ஆகும். இத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இல்லன்னா அதுவே ஒரு 10 செகண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா திரும்ப வந்து நம்ம எங்க அப்ளை பண்ணோமோ அந்த இடத்துக்கு போகும். இல்ல உங்களுக்கு போகலன்னா, நீங்க அந்த ரீடைரக்ட் டூ யூடியூப் அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பேஜுக்கே வந்துரும். இதில பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டெப் வந்து இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கும். எதனால நம்ம இப்ப தான் ஆட்சன்ஸ் அக்கவுண்ட்ட வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து ரெடி ஆகுறதுக்கு 2 டூ 3 வாரம் ஆகும்னு போட்டிருப்பாங்க. ஆனா, ஒரு 7 நாள் கண்டிப்பா ஆகுங்க. ஓகேங்களா? குறைஞ்சது 7 நாள்ல இருந்து அதிகபட்சமா 3 வாரம் வரையும். ஓகேங்களா? ஒரு 21 நாள் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். அந்த ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் ஆக. அது கிரியேட் ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல டிக் வந்துரும். அதுக்கப்புறம் தான் உங்க சேனல் ரிவ்யூவே எடுப்பாங்க. அதுவரையும் ரிவ்யூ பண்ணவே மாட்டாங்க. அதனால யார் யாரெல்லாம் புதுசா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி அப்ளை பண்றீங்களோ, உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுங்க. கண்டிப்பா ஒரு 12 நாளைக்கு மேல ஆயிடும். சாரி 14 நாளுக்கு மேல ஆயிடும். அதனால ரிசல்ட் வர வரையும் வெயிட் பண்ணுங்க. வேற வழி இல்ல. இதில யூடியூப் வந்து எப்படிதான் உங்க சேனல ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க குடுத்துருப்பாங்க. அதில யூடியூப் மானிடைசேஷன் பாலிசிஸ்ன்னு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல உங்க சேனல் எப்படிலாம் இருக்கணும், யூடியூப்ல ஒரு சேனல் எப்படி இருந்தா மானிடைசேஷன் கிடைக்கும், அத பத்திலாம் டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அதில வந்து யூடியூப் எப்படி வந்து சேனல ரிவ்யூ பண்ணுவாங்க, அதையும் வந்து சொல்லியிருப்பாங்க.
இப்போ நீங்க மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. உங்க சேனல் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வருதுன்னா, யூடியூப் அவங்க எடுத்து செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு உங்க சேனலோட மெயின் தீம் பார்ப்பாங்களாம். அதுக்கப்புறம் மோஸ்ட் வியூடு வீடியோஸ் பார்ப்பாங்களாம். அதுக்கப்புறம் புதுசா போட்டிருக்க நியூயஸ்ட் வீடியோஸ் பார்ப்பாங்களாம். அதுக்கப்புறம் பிக்கஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த வாட்ச் டைம். அதாவது வாட்ச் ஹவர் எதை வச்சு எடுத்திருக்கீங்க. இல்ல நீங்க ஷார்ட்ஸ் போடுறவங்களா இருந்தா ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து எதை வச்சு வாங்கியிருக்கீங்களோ, அந்த வீடியோ வச்சு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீடியோட மெட்டா டேட்டா, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ்லாம் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்றாங்க. கடைசியா சேனலோட அபவுட் செக்ஷனும் வந்து செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா யூடியூப் அவங்களுக்கு தேவைன்னா எல்லா வீடியோவும் கூட செக் பண்ணி பார்ப்பாங்க. அதனால வந்து ஓன் கன்டென்ட் போடுங்க. அப்பதான் ஈஸியா உங்களுக்கு யூடியூப்ல வந்து மானிட்டேஷன் கிடைக்கும். ஓன் கன்டென்ட்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, அந்த வீடியோல வந்து கண்டிப்பா உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும். உங்க ஃபேஸ காட்டி நீங்க ஏதாவது வந்து பண்ணியிருக்கணும். இல்ல என்னால ஃபேஸ்லாம் காட்ட முடியாது ப்ரோ அப்படின்னா, நீங்க வாய்ஸ் ஓவராச்சும் உங்க வீடியோல குடுத்துருக்கணும். எல்லா வீடியோலயும் ஓகேங்களா? அதுவும் முக்கியமா அந்த நல்ல வியூஸ் போன வீடியோஸ்லாம் கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் இருக்கணும். இருந்தா தான் உங்களுக்கு ஈஸியா மானிட்டேஷன் கிடைக்கும். இல்லன்னா கிடைக்காது. யூடியூப் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மானிட்டேஷன் குடுத்துட்டாங்கன்னா, யூ ஆர் எ யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேஜ்ல வரும். அப்படின்னா உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இல்ல நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு மானிட்டேஷன் குடுக்காம ரிப்பீட்டட் கன்டென்ட், ரீயூஸ்டு கன்டென்ட், டிஸ்ரப்டிவ் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லி அவங்க மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணி உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. யார் யாருக்கு கிடைச்சது, யார் யாருக்கு கிடைக்கல, அத வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு கிடைக்கலனாலும் கவலைப்படாதீங்க. அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணி திரும்பவும் நம்ம வந்து ரீஅப்ளை பண்ணி மானிட்டேஷன் வாங்கிடலாம். அது எப்படி பண்ண ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்லாம் கீழ தந்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து எப்படி அப்பீல் பண்ணணும், எப்படி ரீஅப்ளை பண்ணணும், அது மட்டும் இல்லாம டிசிப்டிவ் ஆக்டிவிட்டி, ரீயூஸ்டு கன்டென்ட், அடுத்தது வந்து சப்போஸ் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைச்சிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணணும், இது எல்லாத்தையும் பத்தியும் வீடியோ வந்து லைனா குடுத்துருக்கேன். அந்த எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.